வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், கங்கைக்கான் படலம் தொடர்ச்சி. மீண்டும் தன்னுடைய உணர்வை குகன் பெற்றபோது அவன் மனம் சிந்தனை வலையை பின்னத் தொடங்கியது. இப்பரதன் எனது தலைவனாகிய ராமபிரானை ஒத்திருக்கின்றான். அவன் அருகில் நிற்கும் சத்ருக்கன் இளைய பெருமானை ஒத்திருக்கின்றான். இந்த பரதன் தவத்திற்குரிய வேடத்தை மேற்கொண்டிருக்கின்றான். இவன் படுகின்ற துன்பத்திற்கோ ஓர் எல்லை கிடையாது. ராமபிரான் சென்ற தென் திசையை நோக்கி வணங்குகின்றான். எம்பெருமான் தம்பியர் பிழை செய்வாரோ? செய்ய மாட்டார்கள் என்று சிந்தித்தான். சிந்தனையின் முடிவில் குகன் தன் இனத்தாரை நோக்கி, இதோ வந்து கங்கைக்கரையில் தங்கியிருக்கின்ற பரதன் குற்றமற்றன் என்று தோன்றுவதால் நான் தனியே சென்று அவனுடைய மனக்கருத்தினை கண்டு வருகின்றேன். நீங்கள் இங்கேயே வெகு கவனமாக இருங்கள் என கூறினான். பின்பு குகன் தான் மாத்திரம் ஒரு மலக்கடத்தில் ஏறிக்கொண்டு பரதன் இருக்கும் வடகரையை நோக்கி வந்தான். கரையை அடைந்ததும் குகன் ஓடத்தை விட்டு இறங்கி ராமரை திசை நோக்கி தொழுத வண்ணமாக நின்று கொண்டிருந்த பரதனின் முன்வந்து நின்று அவனை வணங்கினான். உடனே பரதன் மைந்தனை கண்ட பொழுது தந்தைக்கு உண்டாகும் மகிழ்ச்சியை விட தன் மகிழ்ச்சி மிகுதிபட குகனை அணைத்துக் கொண்டான். சிறிது நேரம் நட்பின் சங்கமத்தில் இருந்த குகன் தன்னை பரதனின் அணைப்பில் இருந்து விடுவித்துக் கொண்டு, ஐயனே, நீர் இந்த கானகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். வேடுவர் தலைவா, எனது தந்தை முறைகேடாக இளையவனான எனக்கு ராஜ்யத்தை கொடுத்து எனது தமையனாரை கானகத்துக்கு அனுப்பினார். இந்த முறைகேட்டை போக்கும்படி எனது தமையனாரை கானகத்திலிருந்து அழைத்து வரச் சொல்லுகிறேன் என்று உடனே தான் வந்த காரணத்தை குகனுக்கு கூறினான் பரதன். பரதனுடைய செயல் இன்னது என்பதை அவன் வார்த்தை தன்மையை எண்ணி மனதில் தெரிந்து குகன் நிகழ்ந்தவற்றை நினைத்து பெருமூச்சு விட்டான். பிறகு அவனுடைய பெருந்தன்மையை எண்ணி மனதில் அடங்கா பெருமகிழ்ச்சி அடைந்தான். அந்த மகிழ்ச்சியுடன் அவனுடைய பெருந்தன்மைக்காக அவன் கால்களில் விழுந்து எழுந்து நின்றான். பரதனின் அழகிய முகத்தை கண்டு புகழுடைய ராமபிரானோ நாட்டு மக்களின் அனுமதியின் மீது தனது தந்தையார் ராஜ்யத்தை கொடுக்க அதனை ஏற்றுக்கொண்டார். நீரோ உமது தாயார் வரத்தின் மூலமாக தந்தையார் ராஜ்யத்தை உமக்கு கொடுக்க அதனை வேண்டாம் என்கின்றீர். வேண்டுமென்ற ராமர் சிறந்தவரோ, வேண்டாம் என்ற நீர் சிறந்தவரோ? விருப்பமின்மையை கொண்ட நீரே அந்த ராமரை விட மேம்பட்டவர். ஆம், 1000 ராமர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒப்பாவாரோ? நற்குணசீலரே, அறிவில்லாத வேடனாகிய நான் உம்மை புகழ்வது எவ்வாறு? சூரியனின் ஒளி முன் சந்திரனின் ஒளி அடங்கி விடுவது போல உமது குலத்தரசர்களின் புகழ் அனைத்தையும் உமது புகழுக்குள் அடங்கும்படி செய்து கொண்டீர். ஆகவே அவர்களின் புகழ் அனைத்தும் உமது புகழுக்கு ஈடாகாது என்று புகழ்ந்தான் குகன். ராமரின் நற்குணங்களைக் கண்டு முன்பு எப்படி குகனுக்கு அவர் மேல் அன்பு உண்டாயிற்றோ அப்படியே இப்பொழுது பரதனின் நற்குணங்களைக் கண்டு அவன் மேல் அக்குகனுக்கு அன்பு உண்டாயிற்று. தன்னை புகழ்ந்துரைத்த குகனிடம், அன்பரே, நமது தமையனாரான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இங்கே முன்பு எந்த இடத்தில் தங்கியிருந்தார் என்று வினவினான் பரதன். சக்கரவர்த்தி புதல்வரே, நானே அந்த இடத்தை காண்பிக்கின்றேன், என்னுடன் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு முன்னே நடந்தான் வேடர் தலைவன் குகன். அவனை பின்தொடர்ந்தான் பரதன். ராமர் தங்கிய இடத்தை அடைந்ததும் குகன், இதுதான் எம்பெருமான் தங்கிய இடம் என்று அந்த இடத்தை பரதனுக்கு சுட்டிக்காட்டினான். பரதன் தன் தமையனார் ராமர் பள்ளி கொண்ட புற்படுக்கையை கண்டான். அவன் நெஞ்சம் பதைபதைத்தது. அந்த இடத்தை பார்க்க பார்க்க அவன் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகி வழிந்தது. அவனால் நிற்கக்கூட முடியவில்லை. தரையில் விழுந்தான். சொல்ல முடியாத துன்பக் கடலில் முழுகினான். சிறிதே அவன் மனம் தெளிய, அண்ணா, தங்களுக்கு வனவாசம் நேர்வதற்கு நானே காரணம். இதை எப்பொழுது நான் அறிந்தேனோ அப்போதே என் உயிரை மாய்த்து கொண்டிருக்க வேண்டும். அறுசுவை உணவுண்டு அரண்மனையில் பஞ்சசயனத்தில் நிறைந்த சுகத்துடன் பள்ளி கொள்ள வேண்டியவர் தாங்கள். அதை விட்டு காய்கிழங்குகளை தின்று கடுங்காட்டில் கல்லின் மேல் வலிய புற்படுக்கையில் பள்ளி கொண்டதை அறிந்த இப்போதாவது எனது உயிர் கெட்டு ஒழிய வேண்டும். அதனை செய்யாமல் இருக்கும் நான் தங்களிடத்தில் பேரன்பு கொண்டவன் என்பது முழு பொய். அப்படி கல் நெஞ்சனான நான் முடிசூடி தங்கள் ராஜ்யத்தை ஆளவும் செய்வேன் என்று புலம்பினான். சிறிது நேரம் அவன் பேசாமல் இருந்தான். அந்த மௌனத்துக்கு பின் மீண்டும் அவன் பேசத் தொடங்கி, உமது வார்த்தையால் ராமபிரான் இரவை போக்கிய இடத்தை தெரிந்து கொண்டேன். அந்த ராமபிரானை ஒரு நொடி பொழுதும் பிரிந்திருக்க முடியாமல் அவருடன் கூடவே வந்த லக்ஷ்மணன்
இங்கு எங்கு இரவு பொழுதை எப்படி கழித்தான் என்று குகனை பார்த்து கேட்டான். இளைய பெருமாள் தூங்கவே இல்லை. அண்ணலும் பிராட்டியும் நித்திரை செய்ய இரவு முழுவதும் தூங்காமல் அவர்களுக்கு காவலாக நின்று கொண்டிருந்தார். கையில் கொண்டிருந்த வில் சிறிதும் தளரவில்லை. அடிக்கடி பெருமூச்செறிந்தபடி கண்களில் தாரை தாரையாக நீர் வழிய காவல் புரிந்தார். குகன் லக்ஷ்மணின் செயலை சொன்னவுடனே, ராமபிரானுக்கு தம்பி என்ற முறையில் லக்ஷ்மணனும் நானும் ஒன்றானவர்களே. ஆனால் ராமர் காட்டில் திரிந்து அலைவதற்கு காரணமானவன் நான். லக்ஷ்மணனோ காட்டில் வசிக்கும் ராமருக்கு எந்த துன்பமும் வராதபடி தன்னால் முடிந்தவரை காத்து வருகிறான். அவன் செய்யும் செயல் அன்புக்கு கட்டியம் கூறுகிறது. ராமரின் தம்பி என்ற பெயர் கொண்டு அவரை காட்டுக்கு துரத்த காரணமான நான், ஐயோ என் அடிமைத்திறம், என் அன்பின் பெருமை, சி எத்தனை அழகிது என்று தன்னைத்தானே வெறுத்து கூறினான் பரதன். அன்றிரவு பரதன் ராமபிரான் படுத்த அதே புழுதி மண்ணில் படுத்துக் கொண்டான். பொழுது மெல்ல மெல்ல விடிந்தது. பரதன் எழுந்தான். குகனை அழைத்து, வேடத் தலைவா, எங்களை கங்கையை கடக்கச் செய்தால் ராமபிரானை கண்டு துயராறுவோம் என்றான். அப்படியே செய்கிறேன் அண்ணலே என்று கூறினான் குகன். உடனே தன் இனத்தாரை நோக்கி, நீங்கள் போய் ஓடங்களை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். குகனின் கட்டளைப்படி உடனே சிவன் தங்கும் கைலாச மலையும் அவன் வில்லாக வளைத்த மேருமலையும் குபேரனது புஷ்பக வினாமும் தாம் தனியாக இருப்பதற்கு நாணி ஒவ்வொன்றும் பல வடிவம் கொண்டு வந்தது போன்ற பல நாவாய்களை வேடர்கள் தென்கரையிலிருந்து கங்கையின் வடகரைக்கு கொண்டு வந்தார்கள். நாவாய்கள் வந்து நிறைந்த பின் சிறுங்கி பேரியர்கோன் பரதனிடம் வந்து, சக்கரவர்த்தி செல்வரே, அளவற்ற மரக்கலங்கள் வந்துவிட்டன, இனி தங்களின் கருத்து என்ன என்று கேட்டான். இனி என்ன, அக்கறைக்கு உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று குகனுக்கு பதில் கூறிவிட்டு சுமந்திரரை அழைத்து, இச்சேனையை விரைவில் மரக்கலங்களில் ஏற்றி அக்கரையில் சேர்த்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். அதன்படியே சுமந்திரர் சேனைகளில் எதை எதை எங்கெங்கு ஏற்றினால் சரியாக இருக்கும் என்று ஆராய்ந்து அதன் தகுதிக்கு ஏற்ப முறைப்படாமல் ஏற்ற யானைகளும் குதிரைகளும் தேர்களும் காலாட்களும் கொண்ட கணக்கற்ற படைகள் யாவும் நாவாய்களில் ஏறி கங்கையை கடந்தன. அப்படி நாவாய்களில் ஏற்ற முடியாமல் போன யானை கூட்டங்கள் பிரளய காலத்து மேகங்கள் கடலில் தோய்ந்தது போல கங்கையில் நீந்திச் சென்றன. தென் திசையாக யானைகள் நீந்திச் செல்ல கங்கை நீர் தென்கரையை உடைத்து கொண்டு அவற்றுக்கு முன் சென்றது. அது சித்திரக்கூடத்தில் இருக்கும் ராமபிரானை காண கங்கை முந்திச் சென்றது போல் இருந்தது. ஆற்றில் சென்ற நாவாய்கள் ஒன்றோடொன்று மோதும் போது அவைகளில் பயணம் செய்தவர்கள் அஞ்சு நடுங்கினார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் நீசொரிய மருண்டு நீக்கி கலங்கினார்கள். ஆகா, அதோ கங்கையில் வெறுவி பாயும் கயல் மீனை அல்லவா இப்போது அவர்கள் கண்களில் காண்கின்றோம். வேடர்கள் ஓடத்தின் இரு பக்கத்திலும் துடுப்பு போட்டு வேகமாக செலுத்துகிறார்கள். இப்படி சென்ற படகுகள் அக்கரையை அடைந்து அவர்களை விட்டுவிட்டு மீண்டும் இக்கரையில் உள்ளவர்களை ஏற்றிச் செல்ல திரும்பி வந்தன. மீண்டும் மீண்டும் அவைகள் சேனைகள் யாவும் கங்கையை கடக்க விரைந்து உதவின. தன்னை சூழ்ந்து வந்த சேனை முழுவதும் கங்கையை கடந்ததை கண்ட பரதன் இறுதியாக தானும் ஒரு படகில் ஏறிக்கொண்டான். அவனைத் தொடர்ந்து சத்ருக்கன், மாதேவி, கோசலை, கைகேயி, சுமந்திரர், குகன் ஆகியோரும் அதே படகில் ஏறிக்கொண்டார்கள். படகு கங்கையை கடக்கத் தொடங்கியது. அப்போது கோசலையை பார்த்து குகன் வணங்கிவிட்டு பரதனை பார்த்து, வேந்தே, இவர் யார் என்று கேட்டான். இவர் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த தேவி, ஸ்ரீராம பிரானை பெற்றெடுத்த பெருந்தேவி. எல்லா செல்வங்களையும் பெற்று இனிது வாழ வேண்டிய இவர் நான் பிறந்ததால் அவற்றை துறந்து பெருமையுடையவர் என்றான் பரதன். அது கேட்டு வருந்தினான் குகன். அவளுடைய கைம்பெண் தோற்றத்தை பார்த்து மனம் சகியாமல் பேரழுகையுடன் அவளை வணங்கினான். குகனின் துயரத்தை கண்டாள் கோசலை. அதனால் அவன் மீது எழுந்த பரிவுடன் அவள் பரதனிடம் அவனை யார் என்று விசாரித்தாள். பரதன் குகனை பற்றி உடனே விவரமாக எடுத்து கூறினான். கோசலை பரதன் மூலம் குகனை பற்றி அறிந்து கொண்டதும் அவன் மேல் அவளுக்கு மிகுந்த பாசம் எழுந்தது. அவர்கள் இருவரையும் அன்போடு நோக்கினாள். அவர்களின் அடங்காத வருத்தத்தை போக்க மனங்கொண்டாள். அவர்களை நோக்கி, புதல்வர்களே, இனி நீங்கள் துன்பத்தால் வருந்தாதீர்கள். ராமலக்ஷ்மணர் காடு சென்றது இப்படிப்பட்ட நல்ல தோழனை பெற்றதால் நன்மைக்கே காரணமாயிற்று. இந்த பெருவீரன் குகனுடன் கூடி நீங்கள் 5 பேரும் ஒற்றுமையாய் இந்த பரந்த நில உலகை நீடூழி காலம் பாதுகாப்பீராக என்று வாழ்த்தினாள். மாதேவியின் வாழ்த்தை பெற்றுக்கொண்ட குகன் அடுத்து சுமத்திரையை பார்த்து, இவர் யார் என்று கேட்க, பரதன் இவர் சக்கரவர்த்தியின் இளைய தேவி. ராமபிரானுக்கும் தம்பி உண்டு என்று உலகர் அறியும்படி
அவர் பின்னே காடு சென்ற லக்ஷ்மணனை பெற்ற பெருமையை உடையவர் என்று தெரிவித்தார். பிறகு கையேயை சுட்டிக்காட்டி அவளை யார் என்று கேட்டு அவளை வணங்கினான் குகன். அதற்கு பரதன், துன்பங்களை எல்லாம் உண்டாக்கியவள், பழி வளர்க்கும் செவிலித்தாய், தன்னுடைய பாழான பாவி வயிற்றினுள்ளே நெடுநாள் தங்கியிருந்த எனக்கும் தீவினை புரிந்து துன்பத்தை தந்தவள், இந்த உலகத்தில் தான் ஒருத்தி மட்டுமே துன்பம் சூழாத முகத்தை கொண்டவள், இவளை நீ யார் என்று குறிப்பால் உணரவில்லையா? சரி, வெளிப்படையாக சொல்லுகிறேன், இங்கு நின்ற இவள் என்னை பெற்றவளான கைகேயி என்றான். அதை கேட்ட குகன் மனவிறக்கமற்றவளான கைகேயையும் தாய் என்று கருதி தனது அழகிய கைகளை குவித்து மீண்டும் வணங்கினான். அப்போது பெட்டை எண்ணப் பறவை ஒன்று சிறையில்லாமல் நீந்தி கரையடைந்தது போல அவர்கள் ஏறிச் சென்ற ஓடமும் தென்கரையை சென்று நின்றது. தோணியை விட்டு கரையில் இறங்கிய மன்னவர் தேவியர் மூவரும் சிவிகை மேல் ஏறிச் சென்றார்கள். பரதன் வெள்ளத்தை செறிந்த கண்களோடு பழக்காத வழியை கால்நடையாகவே கடந்து சென்றான். அவனைத் தொடர்ந்து குகனும் சத்ருக்கனும் நடந்து சென்றார்கள். அப்படி சென்ற அனைவரும் பரத்வாச முனிவரின் ஆசிரமத்தை அடைய அவர் தம்முடன் முனிவர்கள் தொடர்ந்து வர அவர்களை எதிர்கொண்டு வரவேற்க விரைந்து வந்தார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.